இன்று காலை 12 மணிக்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருக்குரிய நேர்காணல் நடைபெற்றது. 38 வேட்பாளர்கள் மொத்தம் நான் விருப்பமனு செய்திருந்தோம். உள்ளே போனதும் மாண்புமிகு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் அன்பு புதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் எங்களிடம் ஒவ்வொரு வருடம் தனியாக பேட்டி காண முடியாது, அதனால் நான் மொத்தமாக சொல்லிடுறேன். அறிஞர் அண்ணா காஞ்சிபுர பட்டுச்சேலை பீரோவில் எவ்வளோ தான் இருந்தாலும் ஒன்று தான் முகூர்த்தத்துக்கு எடுக்க முடியும். அதை மாதிரி இங்கு ஒரு வேட்பாளர் தான் நாங்கள் தேர்வு செய்ய முடியும் என்று நான் சொல்கிறேன். அனைவரும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், வெற்றி பெற செய்யுங்க சொன்னார். அடுத்து மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப்கிட்ட மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் தொகுதியை பற்றி சொல்லுங்கன்னாரு. அவர் தொகுதி நல்லா இருக்குன்னு சொன்னார். முன்னாள் அமைச்சர் மைதீன் கானிடம் தொகுதி நிலவரம் சொன்னார். அவரும் நல்லா இருக்குது, 5000 ரூபா கொடுத்ததுன்னா மக்கள் நல்லா ரீச் அடைச்சிருக்குன்னு சொன்னார். இப்போ நான் ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொன்னார். விஜய் கட்சியை பற்றி நிலவரம் எப்படி சொல்கிறாங்க வெளியிலன்னு சொல்லி கேட்டாங்க. இன்னும் சைலண்டாக இருந்தது, யாரும் எஞ்சிக்கலாம். உடனே நான் இருந்து சொன்னேன், இஸ்லாமிய சமுதாயம் வாழக்கூடிய மேலப்பாளையம் பகுதியில் விஜய் கட்சிக்கு ஒருவர் கூட இல்லை, அங்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அதுபோல் பாளையங்கோட்டையில் 2600 வழக்கறிஞர்கள் மொத்தம் இருக்கிறோம். 2500 வழக்கறிஞர் சங்கத்திலேயே எல்லாருமே அதிகமாக பேசிக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வரும், இதில் எந்த மாற்றமும் இல்லை, 200 சீட்டுக்கு மேல் வெற்றி பெறும் சொல்லி எல்லோரும் பேசிக்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அது மீண்டும் ஆட்சி நம்ம எல்லோரும் வருவோம். பதவியே இல்லாத நீங்களாம் எங்களுக்கு பதவி கொடுத்து நீங்கள் ரசிக்கிறீங்க என்று மிகவும் நெகிழ்ச்சியாக சொன்னார். அவரிடம் நானும் பேசினேன், 3வது நபராக நான் பேசினேன். உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பேர் SS அபூபக்கர், வழக்கறிஞர், நெல்லை மாவட்ட திமுக வழக்கறிஞர்களுடைய முன்னாள் பொருளாளர். ஓகே, சூப்பர்.